நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். அந்த என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். இந்த வால் பேனலிங் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எந்த இடத்துல கிரானைட் போடுறோமோ அந்த கிச்சன் டு ஹால் டு பெட்ரூம் அந்த அளவுக்கு டிவைட் பண்ணுவாங்க. இது செப்பரேட்டாக காமிக்க வேண்டி தான் இந்த கிரானைட்டோ டைல்ஸோ ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த ரூம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வேண்டி அது காமிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வால்லையுமே அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம எதில் நம்ம இன்டீரியர் பண்ணுறோமோ நம்ம அதிலே வந்து இந்த வால் பேனலிங் பண்ணுறோம். நம்ம பெட்ரூம்ஸு, ஹாலில், தென் பூஜாவில், அந்த மாதிரி எங்கெங்கே பில்லர்ஸில் அந்த மாதிரி வரும்போது அந்த பேனலிங் பண்ணுறோம். அந்த பேனலிங் கரெக்டான கலர் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரியலிட்டிக்காக வுட்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கலர்ஸும் பாருங்கள் ரொம்பவே ஹைலைட் ஆகுது. கலர் நல்லா இருக்குது பார்க்குறப்போ. இந்த பேனலிங் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு பிக் சைஸ் பில்லர் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதில் லைட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஒரு 4 ஃபீட் ஸ்பேசஸ் இருக்குது. அந்த 4 ஃபீட்டுக்கு கேப் விட்டு ஒரு யூ ஷேப்பில் ஒரு பேனலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படியே அட்டாச்